பாலம் அருகே தனியார் செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையத்தினை தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் துவக்கி வைத்தார். பின்னர் அந்த ஏஐ நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த ஆட்சியாளர்கள் அப்படியே போட்டுச் சென்ற கோவை எல்காட்டை உச்சநீதிமன்றம் வரை சென்று திறந்துள்ளோம் என்றார். இந்த துறைக்கு பொறுப்பேற்ற பின்னர் மாதம் ஒருமுறை வெளிநாடு சென்று மார்க்கெட் செய்து தமிழகத்திற்கு நிறுவனங்களை ஈர்த்து வருவதாக தெரிவித்தார். கோவையில் சென்னை அளவிற்கு ஐடி நிறுவனங்களை கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது என தெரிவித்தார். தமிழகத்தில் குளோபல் ஃபின்சிட்டி போன்ற திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், டைட்டில் மினி டைட்டில் பார்க்குகளின் செயல்பாடு நன்றாக இருக்கிறது எனவும் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் எல்காட், சிப்காட் மூலம் பல்வேறு இடங்களில் புதிய கட்டிடங்களுக்கு நிலம் ஒதுக்கி கட்டிடம் கட்டாமல் இருக்கின்றனர் என கூறிய அவர், ஆளும் கட்சியாக திமுக வந்த பின் அவற்றை ஆய்வு செய்து கட்டுவதற்கு ஆரம்பித்து இருக்கின்றோம் என தெரிவித்தார். தமிழகத்தில் திறன் அதிகளவில் இருக்கின்றது என கூறிய அமைச்சர், 6% மக்கள் தொகை இருக்கும் ஊரில் 20% உற்பத்திக்கான திறன் உள்ளவர்களை நாம் உருவாக்குகிறோம் என தெரிவித்தார். துபாய் போன்ற நாடுகளில் உள்ளது போல கோவையிலும் செயற்கை நுண்ணறிவு மாடல்கள் உருவாக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவால் வேலைவாய்ப்பு இழப்பு ஏற்படவே 20 ஆண்டுகளுக்கும் மேலாகும். இந்த ஏஐ துறையில் நாம் இப்போதுதான் 5ஆம் வகுப்பில் இருப்பதாக குறிப்பிட்டார். இப்போதைக்கு வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவும், மனிதன் கண்ணில் பார்க்கும் அளவிற்கு எந்திரத்திற்கு தகவல்களை கொண்டு செல்லவே பல மணி நேரங்கள் ஆகும் என்றார். சர்வதேச நிறுவனங்கள் தமிழகத்திற்கு வர தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் என்றும், இந்தியாவிற்கு மென்பொருள் துறையில் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதும், உலகளவில் இந்த துறையில் அளவில்லா வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றதெனவும், சீனாவிலிருந்து எல்லோரும் வெளியே வருகின்றனர், இங்கு மனித வளம் இருக்கின்றது என குறிப்பிட்ட அமைச்சர், உலக அளவில் அளவில்லா வாய்ப்பு இருக்கின்றது எனவும் கூறினார். செயற்கை நுண்ணறிவு துறையில் இலக்கை அடைய நிறைய முதலீடுகள் தேவை என்றார். ஒன்றிய அரசிடம் நிதி திறன் இருக்கின்றது என கூறிய அவர், அவர்களுடன் இணைந்து செயல்படுகின்றோம் எனவும் கூறினார். நானும் இத்துறைக்கு வந்த பிறகு மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின்படி இங்கே நிறைய கம்பெனிஸ் ஈர்க்கணும்னு கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு முறை நான் வெளிநாடு சென்று பல மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் ஏற்கனவே 20 ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்த அனுபவம் இருக்கிறதுனாலும், பணி செய்த அனுபவம் இருக்கிறதுனாலும், நம்ம திருச்சி என்ஐடி, உலக புகழ்பெற்ற எம்ஐடி போன்ற பல்கலைக்கழகங்களில் நான் கல்வி பெற்றும்போது என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களில் மூத்த பொறுப்பில் இருக்கிறதுனாலும், நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக மார்க்கெட் பண்ணி இங்கே நிறைய நிறுவனங்களை ஈர்த்துட்ருக்கோம். அதற்கு ஒரு உதாரணமாக சென்னையில் 2023ஆம் ஆண்டு 24ஆம் ஆண்டுக்கு சுமார் 11 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஒரு கோடிக்கு மேல் சதுரடி, 50 லட்சம் இருந்துட்டு இருந்த சராசரி 1 கோடிக்கு மேலே ஆகி அங்கே நிறைய வளர்ச்சி வந்துருச்சு. அதே போல் கோவையில் அந்த அளவுக்கு கட்டடப் பணிகள் இல்லாததுனால் இங்கே சப்ளை டிமாண்ட் ரொம்ப எக்ஸசிவாக இருந்துச்சு, மிஸ்மேட்ச். அதனால்தான் இதை திறக்கிறதுக்கு முன்னாலே, இப்போ திருச்சிலாம் அந்த மாதிரி இல்லை, திருச்சிலாம் கொஞ்சம் நாளாச்சு அந்த பில்டிங்கை ஆக்கியபை ஆகிறதுக்கு. ஆனால் கோவையில் திறக்கும் போதே 3 times 4 times ஓவர் சப்ஸ்கிரைப்டு இந்த சூழ்நிலை இருந்துச்சு. எனவே அதை முதலமைச்சரிடம் சென்று அதை முன்வைத்து அவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். அந்த அடுத்த நாள் நான் அன்றைக்கி ராத்திரியே சிங்கப்பூர் போகிறப்ப சிங்கப்பூர் ஃபின்டெக் ஃபெஸ்டிவலில் உரையாடுவதற்கும் அங்கே கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும், அடுத்த நாள் முதலமைச்சர் வேறு பல நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு அறிவிச்சிருக்கிறார். இருக்கிற ஒரு 3 டெசிக்னேட்டட் ஸ்லாட் அந்த SEZல, ஒன்று 6 ஏக்கர் போலன்னு நினைக்கிறேன். அந்த 3 ஸ்லாட்டில் சுமார் 3 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், அதாவது இப்போ திறந்ததோட 10-15 மடங்குக்கு மேல் ஆஃபீஸ் பார்க் உருவாக்கப்படும் எல்காட்னால். அது ஜாயிண்ட் வெஞ்சராக, அது குளோபலாக இருக்கட்டும் இல்லை இந்தியன் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், அது டெவலப் பண்ணி, ஏன்னா அரசாங்கம் அந்த அளவுக்கு நிதி முதலீடு செஞ்சு அந்த அளவுக்கு சிறப்பான பார்க் கட்டுறதெல்லாம் கொஞ்சம் கடினம். இப்போ டைடல் இல்லை மினி டைடல் மாதிரி சின்ன பார்க்னா அரசாங்கத்தோடைய செயல்திறன் நல்லாயிருக்கு. இந்த பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நான் நிதியமைச்சர் ஆகும்போது உதாரணத்துக்கு அறிவித்த குளோபல் ஃபின்டெக் சிட்டி, அதே இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் மாடலில் தான் இப்போ நந்தம்பாக்கத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே 2 பிளாட் ஜாயிண்ட் வெஞ்சர் சைன் ஆகி கட்டணம் பணிகள் நடந்து கண்ணுக்கு தெரியுது. இந்த இது பக்கத்தில் ட்ரேட் சென்டர் பக்கத்தில். அதே மாதிரி கோவையில் அவசரமாக முடிக்கிறதுக்கும்
வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டாடுறதுக்கும் கிளாஸ் ஏ ஆஃபீஸ் ஸ்பேஸ் எங்கே வேணாலும் எந்த கம்பெனி உலகத்தில் தேடுறதுனாலும் கிடைக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு அந்த அறிவிப்பை விட்டுருக்கிறார். அதற்கு பிறகு we are finding the right real estate firm partner. உங்களுக்கு தெரியும் 4-5 பேர் தான் இருக்காங்க உலகத்தில். நைட் ஃப்ராங்க், ஜோன்ஸ் லாங் லசால், சிபி ரிச்சர்ட், அது மாதிரி ஒரு 4-5 ரியல் எஸ்டேட் மேனேஜ்மெண்ட் ஃபர்ம்ஸ், மார்க்கெட்டிங் ஃபர்ம்ஸை வச்சு யார் சரியான பார்ட்னர்னு பார்த்து அதை மார்க்கெட் பண்ணி கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே அதற்கு ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் பிளான் போட்டு அதற்கு ஆளுங்களை தேடி பண்ணலான்ட்டு இருக்கோம்.